சாத்தானின் சிறையிருப்பிலை முறிக்கும் ஜெபம். பிரேயர் ஃபார் பிரேக்கிங் பாண்டேஜஸ் ஆஃப் சேட்டன். எங்களை நேசிக்கும் இயேசுவே, நீர் இந்த உலகத்திலே தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி விடுதலையும் மன்னிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் தந்தீர். ஆனால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பிலே சிக்கி இருக்கிறாள் ஆண்டவரே. என்னோடு கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை செய்கிறதான இந்த குடும்பம், இந்த சகோதரன், இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வேண்டி ஆண்டவரே, தேவ மனுஷனாகிய நான் திறப்பின் வாசலில் இருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டல்லும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே, இந்த உலகத்தில் நீ வந்த பொழுது நீ பிசாசுடைய தலையை நசுக்கினீர். நீ சொன்னீர் ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருக்கிற பெரியவர் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நீ சொன்னீர் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை வெல்ல முடியும் என்று சொன்னீர். இப்பொழுது அதை செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு எதிரடியாகவும் கட்டளையால் எங்களுக்கு விரோதமாக கையெழுத்தினை குலைத்து அதனை நடுவில்லாதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களை உறிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி செலுத்தேன். இது நிமித்தமாக நியாயப்பிரமாணத்தில் உண்டான சாபங்களை முறித்தேன். அதற்கு நன்றி. இப்பொழுது சிறையிருப்புக்கு காரணம் சந்ததி வழியாக வந்த சாபங்களாக இருப்பேன். அந்த சந்ததி வழியாக சாபங்கள் எல்லா ஜெனரேஷன் கர்சஸும் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. அதை ரத்து செய்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இன்றோடு இந்த பாரம்பரிய சாபங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. செயலிழக்க செய்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே சிம்சோன் வந்த பொழுது பலவானாக வந்தான் ஆண்டவரே. சில தவறு நிமித்தமாக அன்பு சிறையிருப்பிலே வைத்து சங்கிலினால் கட்டப்பட்டு குருடனானான். ஆனால் கடைசி பொழுதிலே தேவனை நோக்கி அவன் கெஞ்சின பொழுது அவனை பலப்படுத்தினேரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே தங்கள் சொந்த தவறுகளினால் ஆண்டவரே, ஒருவேளை இவர்கள் சிறையில் சிக்கியிருந்தால் இவளை நீர் மன்னித்து பலப்படுத்தி இவளுக்கு விடுதலை கொடுக்கும் ஜெபிக்கிறேன். தேவனே, வேடனுடைய கண்ணிக்கு சிக்கின குருவியை போல கண்ணை தெறிக்க செய்தீரே. சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவர் என்றே உங்களை ஏத்தவளை தேடியும் காணாத பெண் சொன்னீரே. உன்னை ஏத்துவர்களை வழியாய் ஓடிப்போவர் என்று சொன்னீரே. எரேமியாவுக்கு சொன்னேன், உன்னை ஏத்து போராடுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டார் சொன்னீரே. ஆண்டவரை யோசுவாவுக்கு சொன்னேன், நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை கைவிடுவதும் சொன்னீரே. இந்த பிள்ளைகளை கைவிடாத ஏமாண்டவரே. ஐயா, பிசாசின் கேள்வி அழிக்கவே நீர் வெளிப்பட்டீர். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பில் நடந்து பால சிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மீழ்த்து போட வல்லமை அளித்தவரே. சர்ப்பத்தையும் தேடி மீழ்த்தாலும் சேதப்படுத்தாது என்றவரே. இந்த பிள்ளைகள் மேல் மனதூரி இவளை விடுவிப்பீராக ஆண்டவரே. தேவ மனுஷனாகிய நான் எல்லா சூனியங்கள், எல்லா மாந்திரிகங்கள், எல்லா ஏவல்கள், எல்லா விதமான சாபங்கள், கன்னிகள், கட்டுகள், சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் ரத்து செய்கிறேன். இப்பொழுது இவள் எழுந்து போன எல்லா நேரம், சுகம், பலன் எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பீராக. வெட்டி கிளைகளையும் பச்சை புழுக்களும் சாப்பிட்ட வருஷங்கள் விளைவுகளுக்கு திரும்ப அளிப்பீராக. இவள் ஆத்மா வாழ்கிறதை போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சூரியத்திற்கு உதவி செய்யும் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு சில சூனியத்தை நிமித்தமாக ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவான சொப்பனங்களை கண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை மருத்துவருடன் உணவு இருக்கிறதை போல, ஐசியூவில் இருக்கிறதை போல, ஆம்புலன்ஸில் செல்வதைப் போல, பாம்பு கடிப்பதைப் போல, தற்கொலை செய்வதைப் போல, கிணத்தில் விழுவதைப் போல, விளக்குகள் அணுவதைப் போல, விலங்குகள் தாக்குவதைப் போல இருந்தால் எல்லாம் மரண ஆவிகளையும் எல்லா மரணத்துக்கு அடுத்த சொப்பனங்களையும் ரத்து செய்கிறேன். இப்பொழுது உங்களுடைய வல்லமை இந்த பிள்ளைகளை தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தொடுவதாக. ஆண்டவரே, இஸ்ரவேலர் எகிப்திலே இருந்த பொழுது அவள் வீட்டிலே நிலைக்காலிலும் மேற்சட்டத்திலும் ஆண்டவரே இவர்கள் ரத்தத்தை பூசின பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைத்ததே. சங்காரத்துடன் கடந்து போனானே. இந்த பிள்ளைகளுடைய வாசலிலே ரத்தத்தை நான் பூசுகிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மரணங்கள் வராதபடி காத்துக்கொள்ள ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொன்னீர் ஆண்டவரே, வீட்டை சுற்றிலும் அக்கனை கோட்டையை பதிலாக இருப்பேன். உங்களை சுற்றிலும் தேவதூதுகள் பாதுகாவலர் பாளையம் இறங்குவாள் சொன்னீரே. இவள் மேல் பலிப்பதாக. இயேசுவை இனிவரும் காலங்களிலே விளக்கு தன்மையில் வைக்கப்பட்ட விளக்காக, மலை மேல் வைக்கிற பட்டமாக இவள் இருக்க நீ உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். பூமியும் ஜனங்களையும் காரடன் மூடப்படுது. கர்த்தருடைய மேல் உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். நீ சொன்னீர், நான் உன்னை குறித்து நினைத்துக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்று வருகிறீரே. உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்கிற மனுஷன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு வைத்துக்கொள்ள என்று சொன்னீரே. இயேசுவே, இனிவரும் காலங்களிலே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சலும் இல்லை என்றவரே. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்னு சொன்னீரே. ஒரு ஆத்மா வாழறது போல எல்லாற்றும் வாழ்ந்திருக்க முடியும் சொன்னீரே. உங்களுடைய நேச கரங்களிலே, ஆணி பாய்ந்த கரங்களிலே இந்த பிள்ளைகளை நான் கொடுக்கிறேன். ஆண்டவரை இவளை அணைத்து வைத்துக் கொள்வீராக. ஆண்டவரை பாதுகாத்து இவளுக்கு உதவி செய்வீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, யாரெல்லாம் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவன் அவள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி என்று என்னுடைய வல்லமை போகின்ற இடத்திலே, என் வார்த்தை போகின்ற இடத்திலே அந்த இடத்துல அக்கினி இறங்கி வரட்டும். எல்லா சாபங்களையும் முறிக்கும் சக்தி, எல்லா சிறைகளை உடைக்கும் சக்தி, ஏழ்களையும் சூழியும் மாந்திரையும் முறிக்கும் சக்தி இறங்கி வரட்டும். எப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, சிறை கதவுகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா கதவுகளும் உடைத்து திறக்கிறேன்.
அன்று ஒரு நாள் எலியா தனியாக நின்று அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உடைய ஊழியக்காரன் என்பதையும் நீர் என்னை அழைத்திருக்கிறேன் என்று இந்த மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக என் சத்தத்தை கேட்டு சொல்லி அக்கினி வர முடியாது சொன்னான். அதே ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் என்னுடைய சத்தம் போகிறதோ, எந்த வீட்டிலெல்லாம் சத்தம் கேட்கிறதோ, அந்த இடத்துல அக்கினி வரட்டும், அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா சாபங்களையும் இப்பொழுது முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. எல்லா அந்தகார சக்தியை முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, இந்த தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய சிங்காசனம் முன்பாக என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காகவும் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். ஏற்றுக்கொள்வீராக. ஜெபத்தை கேட்டுள்ளோம் ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொன்னீர் ஆண்டவரே. வடக்கை பார்த்து வைத்திராதே என்றும் தெற்கை பார்த்து கொடு என்று சொல்லுவேன் சொன்னீரே ஆண்டவரே. வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பிலை முறிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. வெள்ளியும் உம்முடையது, பொண்ணும் உம்முடையது, திரளான காலடி செயலும் உம்முடையது. உன் பிரிய நாளை கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா சுபிட்சமான காலங்களையும் கொடுப்பீராக. இவள் வாழ்ந்து சுகரிக்கும் ஆண்டவரே. இவள் காலங்களே இவள் உழைத்தது பொழுதுதா ஜீவத்தின் அன்னையுடைய தாகத்தை தீர்க்கட்டும். இன்றோடு சிறை கட்டுகள் உடையிட்டம் இயேசுவின் நாமத்தினாலே. ஏவல்கள் ரத்து செய்யப்படுவதாக. எல்லா சூனியங்கள் மாந்திரிகள் எரிந்து போவதாக. அதை இந்த பிள்ளைகள் இன்று முதல் உணரட்டும். வாழ்ந்து சுகிக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை காணும் பொழுது இவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.